ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஊறுகாய், தக்காளி பூண்டு ஊறுகாய். இது எப்படி பண்ணணும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஒரு மாதம்லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கெடாமல் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை, இட்லி, அப்புறம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட, அப்புறம் நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்க, எல்லாத்துக்கும் பொங்கல், உப்புமா எல்லாத்துக்கும் சூப்பராக சுவையாக ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே நிறைய பூண்டு சேர்த்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதனால ரொம்ப சுவையாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம தக்காளி ஊறுகாய் பண்ணிடலாம். இது என்னோடய ஸ்டைலுங்க. நான் எப்படி தக்காளி ஊறுகாய் பண்ணுவேன், ஆந்திரா ஸ்டைலில் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுவோன்ட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நல்லா பழுத்த தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ தக்காளி நல்லா கழுவிட்டு நல்லா துணியோடு தொடச்சிட்டு, ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி துண்டுங்களாக வெட்டி வச்சுக்கணும். இது ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப்புனா ஒரு சின்ன ஸ்பூன்னா ஒரு 10 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா ஒரு 5லேருந்து 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போது கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம், அப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி இதில் போட்டுக்கோங்க. இப்படி பூண்டு நான் சொன்ன மாதிரி நல்லா நிறைய ஒரு 2லேருந்து 3 பெரிய பூண்டு எடுத்துக்கிட்டு நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அது போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதுவும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மேலே மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி நல்லா கழுவிட்டு அதுவும் இதில் போட்டுருங்க. இந்த தக்காளி கூட அந்த புளி கூட நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். புளி நம்ம கழுவிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இதே நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இது இன்னொரு வாட்டி கலந்துக்கோங்க. எண்ணெய் எல்லாம் மேலே கொஞ்சம் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் மிளகாத்தூள் நான் நார்மலாக மிளகா காஞ்ச மிளகா நல்லா காய போட்டு வெறும் காஞ்ச மிளகா மட்டும் மிஷினில் கொடுத்து ஆட்டி வச்சுருப்பேன். இது ஒரு 4-5 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நான் பாதி காஷ்மீரி சில்லி, பாதி மிளகா நார்மல் குண்டூர் மிளகா போட்டிருக்கேன். இது நான் எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற மிளகாத்தூள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது போட்டுட்டு கலர் பார்த்திங்களா செம்மையாக அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும். அப்படியே நம்மளுக்கு நாக்கில் நிற்கும் அந்த டேஸ்ட்டு, அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இந்த போட்ட சில்லி பவுடர் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எது வரைக்கும் வேகணும்னா நம்ம போட்ட எண்ணெய் அப்படியே மேலே மிதஞ்சு வந்துடும். பார்த்திங்களா? இப்போ ஓரத்தில் எல்லாம் எண்ணெய் அப்படியே மிதக்குது பார்த்திங்களா? இப்போ இந்த தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.